ஸோ ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் சேவ் ஒரு 10 லேக்கோ 15 லேக்கோ போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கே வந்து அந்த பேங்க் திவால் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, என்னடா எடுத்த உடனே இப்படி நெகட்டிவாக பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்காக கேட்குறது. ஸோ அந்த மாதிரி திவால் ஆயிடுச்சோ இல்லை வந்து ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இது பண்ணி அந்த பேங்க் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ உங்கள் அமௌண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் அமௌண்ட் அந்த பேங்க்கில் அவ்வளோ இருக்குது. ஸோ வில் இட் பி சேஃப் ஆர் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு தெரிலனா இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து நியூ கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கை வந்து ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பேங்க்கை வந்து எதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த கம்பெனியோட அந்த பேங்க்கோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ அந்த பேங்க்கை மானிட்டர் பண்ணி 6 மந்த்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வகையில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பேங்க்கால் வந்து டெபாசிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அண்ட் வித்ட்ரால் பண்ண முடியாது, பேமெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தே ஸ்டார்டட் பேனிக்கிங். ஸோ பேனிக் ஆகிட்டு வந்து அவங்க வந்து பேங்க்கில் போயிட்டு அவங்க நம்ம அவ்வளோ பணம் போட்டு வச்சுருக்கோமே, ஸோ வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு போய் எல்லோரும் வித்ட்ரா பண்ணுறதுக்காக பார்த்துருக்காங்க. ஆனால் ஆர்பிஐ இம்போஸ் பண்ணனால வித்ட்ராவும் வந்து பண்ண முடியாது கஸ்டமர்ஸ்னால 6 மந்த்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு பயம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி பேங்க் ஏதாச்சும் திவால் ஆகுதோ இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறப்போ ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கும். ஸோ உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 5 லேக் வரைக்கும் உங்களுக்கு சேஃபாக திரும்ப கிடைக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஏதாச்சும் ஆச்சுன்னா, சரி இப்போ நீங்கள் 10 லேக் போட்டிருக்கீங்க இல்லை 1 கோடியே போட்டிருக்கீங்க அப்படின்னா, பட் பேங்க் வந்து இந்த மாதிரி திவால் ஆகுதுன்னா உங்களுக்கு 5 லேக் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5 லேக்குக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா 5 லேக் தான் கிடைக்கும். அதுக்கு கீழே நீங்கள் போட்டிருந்தா என்ன அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது வந்து, உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து 15 லட்சமோ இல்லை நிறைய இது வந்து நீங்கள் சேர்த்து ஒரு எஃப்டியில் போட போகிறீங்க, ஒரே பேங்க்கில் போட போகிறீங்கன்னா அந்த மாதிரி போடாதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டை வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 5 லேக்காக வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த மாதிரி எப்போ சுச்சுவேஷன் வரும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாச்சும் வருதுன்னா உங்கள் அமௌண்ட் வந்து சேஃபாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.